பேன் கார்டும் ஆதார் கார்டும் எப்படி லிங்க் பண்ணா போகும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் இப்போ லிங்க் பண்றது என்ன தேவை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, அடுத்து உங்களுடைய பேன் கார்டு. பட் உங்க ஆதார் கார்டுல ஃபோன் நம்பர் வந்து சேர்த்துருக்கணும் ஓகே. அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். பட் அதுலேயே உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே பேன் கார்டுல நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், அப்பா நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஓகேவா. கரெக்டாக இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. இதில் லிங்க் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகே. இது எதுக்காக லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் எது கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு வந்து லிங்க்ல இருக்கான்றதை கேட்கணும் ஓகேவா. பட் இதோட வெப்சைட் எங்க சார் இருக்குன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அதுக்குள்ள வரும் ஓகேவா. அப்படி வரல அப்படின்னா நீங்க ஹோம் பேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேன் கார்டோட நம்பர் ஓகேவா. உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஓகேவா. பட் இது ரெண்டுமே கம்பல்சரி போடணும். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஸ்டார் போட்டுக்கல, இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருந்தா அது கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணணும்ன்றதா இதோட இது ஓகேவா. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்றதை கிளிக் பண்ணோம்னா இங்க பாருங்க பேன் கார்டு நாட் லிங்க் வித் ஆதார் ஓகேவா. அப்ப என்னோட இது வந்து லிங்க்ல இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணா லிங்க் ஆதார் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஓகேவா. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டேன், எனக்கு லிங்க்ல இல்லை. இப்போ லிங்க் ஆதார் கொடுத்தோன்னே எனக்கு வந்துச்சு. இப்போ லிங்க் ஆதார்ல என்ன அப்படின்னா அங்க இன்ஃபர்மேஷன் என்னென்ன தேவை, என்னென்ன பர்பஸ், என்னென்ன இதுக்காகன்றத உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மெட்டியா கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா. பட் என்ன ஆக்டில் இருக்கு, இது என்ன இதுன்னு. பட் ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு ஒன்று பாத்தீங்கன்னா நீங்க 1000 ரூபாய் வந்து நீங்க இதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கு ஓகேவா. பட் இது குறைஞ்சக்குள்ளே பண்ணீங்க அப்படின்னா இந்த இயர்க்குள்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஏதோ போட சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இப்பவே உங்களுக்கு சீக்கிரமா நீங்க பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா இதை பண்ணுங்க. இதை பண்ணி வைக்கணுமா சொன்னீங்கன்னா கண்டிப்பா கம்பல்சரி இதை லிங்க் பண்ணியே வச்சு ஆகணும் ஓகேவா. பட் சரி இப்போ நோட் அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன பண்ணணும்னா ஃபில் இந்த எக்ஸ்பிளைன் த ஆதார் த பேன் லிங்க் ஓகேவா. என்ன சார் பட் அது என்ன டீடெயில், இது எத்தனை நாளுக்குள்ள இதாகும், பட் எவ்வளோ ஏஜுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இதில் ஷோ பண்ணுவாங்க. பட் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் ஓகேவா. பட் இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கொடுத்து லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டுலையும் பேன் கார்டுலையும் ரெண்டுமே டீட்டெயில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இதில் இருக்க நேம் அதுலேயும் இருக்கணும், அதில் நேமில் இன்ஷியல் இருந்தால் இன்ஷியல் அதுலேயும் இருக்கணும். இதில் வந்து நீங்கள் உங்கள் டேட்டா பர்த் கரெக்டாக இருந்தால் அதுலேயும் டேட்டா பர்த் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் இது லிங்க் ஆகும் ஓகேவா. இப்போ நான் ரெண்டுத்தையுமே வந்து கொடுத்துட்டோடனே வேலிட் அப்படின்றது கேட்கும். அந்த வேலிட் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகும் ஓகேவா. பட் இதை நல்லா பாருங்க. இப்போ பாருங்க எனக்கு வந்து வந்துச்சுங்களா. இதில் என்ன அப்படின்னா பேமெண்ட் த ஃபவுண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த பேமெண்ட் அண்ட் த லிங்க் ஃபார் த ப்ராப்பர்ட்டிஸ் 1000 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறீங்க கேட்குது. சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லி கண்டினியூ த பே த்ரோ ஒன்லி அப்படின்றது கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு போகும் ஓகேவா. பட் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். பட் இதில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் நம்மளோட டீட்டெயில் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவோம் ஓகேவா. பட் அந்த வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கரெக்டாக அது இருக்கா இல்லையான்றது நமக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்க எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. ஓகே இப்போ இபே த டேக்ஸ், இந்த இபே டேக்ஸ் என்னன்னா நாம வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கட்டணும். அப்போ என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேன் நல்ல டின் நம்பர், நம்ம டின் வச்சிருக்க மாட்டோம் பட் பேன் நம்பர் தான். அப்போ நம்மளுடைய பேன் நம்பர் ஓகே. இதுலேயும் ரெண்டாவது கன்ஃபார்ம் பேன் நம்பர், ரெண்டுத்துலையுமே உங்களுடைய பேன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் ஓகேவா. நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்தண்ணி கொடுக்குறேன். கீழே ஒரு மொபைல் நம்பர் ஒன்று பாக்ஸ் இருக்குது. அது என்ன சார் அப்படிங்கிறீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வேறு நம்பரும் கொடுக்கலாம். ஆனால் நம்ம லிங்க் பண்ணியிருக்க நம்பரை வந்து ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க நம்பர் வந்து கொடுங்க. அப்படி லிங்க் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் போய் ஃபோன் நம்பர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இது வந்து நீங்கள் பண்ணணும் ஓகேவா. இப்போ நான் ரெண்டுத்துலேயும் பேன் கார்டு நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பர்லேயும் வந்து நான் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிடுறேன் சரிங்களா. இந்த மொபைல் நம்பர் வந்து இப்போதைக்கு போகிற ஓடிபி வெரிஃபிகேஷன் ஓகேவா. பட் அதை நீங்கள் லிங்க் பண்ணும்போது அடுத்ததாக உங்களுக்கு ஆதார் கார்டிலேருந்து ஒரு ஓடிபி வரும். அது எப்படின்றத பார்க்குற பாருங்க. இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நான் ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி கீழே கண்டினியூ கேட்கும். இந்த கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா. இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணி ஓடிபி சென்ட் ஆச்சுங்களா. இப்போ அந்த ஓடிபி வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணணும் ஓகே. இப்போ 14 நிமிஷத்துக்குள்ளே வந்து இந்த ஓடிபி வந்து எக்ஸ்பைர் ஆகிடும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் 3 டைம் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். பட் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும் ஓகே. ஒரு சில டைமில் வராது, அது என்னென்னா சர்வீஸ் இஷ்யூலாம் வரும். பட் நீங்கள் மற்ற டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா. பட் இந்த மெத்தடில் பண்ணுங்கள். பட் இந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணோடனே ஓடிபி வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் இப்போ எனக்கு வந்துருச்சு. ஓடிபி ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ கண்டினியூ அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த பேன் கார்டில் இருக்க நேம், அந்த நேமும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணுங்க. பட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுங்க ஓகேவா. இப்போ என்னோட பேனு அந்த நேமர் அப்போனா என் பேனோட நேம் தான் வந்திருக்கா அப்படின்றத ஒரு வெரிஃபை பண்ணும், வேற ஒன்றும் இல்லை ஓகேவா. இப்போ பேன் நம்பர் இங்கே இருக்குது, இதனால நேம் இருக்குது. அப்போ என்னோட இது கரெக்டாக இருக்குது ஓகேவா. சரி இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். கண்டினியூ வந்து இங்கே கொடுக்கணும் ஓகே. கண்டினியூ கொடுத்தோன்னா கண்டினியூ கொடுத்தோன்னே எனக்கு லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம வந்து என்ன சார் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா இன்கம் டேக்ஸ்னு இருக்கு பாருங்க, அதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அது என்ன பர்பஸுக்காக அப்படின்னா இது வந்து நீங்க என்ன பர்பஸுக்காக லிங்க் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு டாபிக், ஓகேவா. பட் இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதுவும் ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு நிறுவனமோ வேற ஏதோ வச்சுட்டு நம்ம இது பண்ணல. ஒரு ஐடி ஃபீல்ட்ல போய் நம்ம டேக்ஸ் பே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என்னோட இன்கம் சோர்ஸுக்கு நான் வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ணுறத இது பண்ணுறதுக்காக தான் இந்த லிங்க் வந்து பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க இன்கம் டேக்ஸ்னு, ஓகேவா. அட்வான்ஸ் டேக்ஸ் தான் செல்ஃப் இதில் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணால் என்னென்ன பர்பஸ்னு மொத்தமாக காமிக்கும். இதில் என்ன இதுனா நமக்கு இன்கம் டேக்ஸ் அதுவே போதும். அதனால் அதில் வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன பர்பஸ்ன்றது எல்லா இதுக்கும் காமிக்கும். அது என்ன ஆக்டில் இருக்கும், என்ன செக்ஷனில் இருக்குது, அந்த அண்டர்லைன் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது. நீங்கள் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கீங்க, ஓகேவா, ஒரு பிஸ்னஸ் மேன்ன்றதை தாண்டி ஒரு நார்மல் பர்சனாக இருக்கீங்க, இல்லை நம்ம ஒரு இதுவாக இருக்கோம், என்னோட இண்டிவிஜுவல் இதுனா என்னோட இண்டிவிஜுவல் பர்பஸுக்காக நான் பண்ண போனோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் பர்பஸுக்காக இருக்கிறவங்க என்ன கொடுக்கலாம் அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இன்கம் டேக்ஸ்னு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதில் வந்து ப்ரொசீட் கொடுங்க, ஓகேவா. நீங்கள் ஒரு நார்மல் பர்சனா இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கவங்க, ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணினா அந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து உங்களோட டேட், இந்த அசைன்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்க டேட்டுக்கும் வருஷத்தை தான் கொடுக்கணும். இப்போ 24 இருக்குன்னா 24 to 25, இது 25 இருக்குன்னா 25 to 26 அந்த மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு என்னன்றது உங்களுக்கு கேட்கும். இது வந்து அதர் ரிசிப்ட் என்ன இதுக்காக அந்த மெத்தடுக்காக சொல்லல, மெயினருடைய ஹெட்டுக்காக என்னன்றதை நம்ம அதர் ரிசிப்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே வந்தீங்கன்னா சப்டைப் பேமெண்ட்ல வந்து ஃபீஸ் ஃபார் த டெலிவரி லிங்க் த பே வித் த ஆதார், அதுக்காக தான் நம்ம பே பண்ணுறோம். அதனால் அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்குள்ள வரும். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிரேக் டீடைல், ஓகேவா. எதுக்காக பிரேக் பண்ணுறன்றது சொல்லுவாங்க. பட் நம்ம அதர் பர்பஸ்ன்னு கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. மற்ற இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்கம் அதிகமாக வரும். அதனால் இது மட்டும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வரும். இங்கே வந்து உங்களுடைய பேங்க் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். டெபிட் கார்டு எல்லாத்தையும் இது பண்ணால் நெட் பேங்கிங் வச்சிருக்கேன், அதனால் நெட் பேங்கிங் வந்து என் பேங்கை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறோம், ஓகேவா. நீங்கள் மற்ற எதனா வச்சிங்கன்னா இந்த மேலே இருக்கல வேறு எதனா இது பண்ணலாம், ஓகேவா. டெபிட் கார்டு, பேடிஎம் பேங்க், ரிஜிட் எல்லாமே கொடுத்துக்கலாம், ஓகே. இப்போ கொடுத்தனே அடுத்த ஆப்ஷன் வந்துச்சு, என்ன டேட்டுன்றது கரெக்டாக வந்துச்சு. இன்கம் டேக்ஸ் அதுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன், நெட் பேங்கிங் வந்து நான் இது பண்ண போகிறேன் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு பே நவ் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா 1000 முடியும். நீங்கள் இதில் எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பேமெண்ட் இருக்கும், ஓகேவா. அதை கரெக்டாக பார்த்துங்க. பட் நான் சொல்கிற இதை மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 தான் போகும். இப்போ பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டிக் பாக்ஸ் வந்து கேட்கும், அக்ரின்றதை கொடுத்துட்டு சப்மிட் பேங்க் அப்படின்றத கொடுக்கும். இது ஒரு டீம் அண்ட் கண்டிஷன் சொல்லுவோம், ஓகேவா. உங்களோட எங்களுக்கான டீம் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்து போகிறீங்களா அப்படின்றதுக்காக சரி ஓகே நான் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம சப்மிட் டு த பேங்க் அப்படின்றத கொடுக்கணும், ஓகேவா. இந்த சப்மிட் டு த பேங்க்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதுலேருந்து அக்கௌண்ட் வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துக்கோங்க. டு பேங்க் அப்படின்னு அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், சரிங்களா. இப்போ கிளிக் பண்ணவே எனக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுக்காக போகும், ஓகேவா. நான் இப்போ நெட் பேங்கிங் கொடுத்தாலே என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும், ஓகே. இப்போ வந்துச்சுங்களா, என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் போட்டுட்டு லாகின் அப்படின்றத கொடுக்குறேன். லாகின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் கட்டுறதுக்கான இது வரும். அதில் வந்து கிளிக் பண்ணி நான் இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அடுத்து இது வரும். எனக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் அந்த 1000 ரூபா மட்டும்தான், ஓகேவா. இப்போ கரெக்டாக இருக்கான ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஓடிபி வரும், பேங்க்லேருந்து வருது, ஓகேவா. இது நீங்கள் நெட் பேங்க் வச்சுருந்தா அதுவே நீங்கள் மற்ற இதுலேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியது, ஓகேவா. இப்போ பே நவ் அப்படின்றத கொடுத்துட்டு என்னுடைய செக்யூரிட்டி கோடு வரும், அதை வந்து நான் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய பேங்க்ல இருந்து பேமெண்ட் வந்து அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவோம், ஓகேவா. இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே எனக்கு வந்துடும். பட் இது நம்ம பே பண்ண நமக்கு என்ன சார் அத்தாட்டுன்னா நமக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க, சரிங்களா. அவங்களே ஒரு ரிசீப்ட் ஒன்று வந்து கொடுத்துருவாங்க பாருங்க. இப்போ நான் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டுனா ஓகே, அமௌண்ட் நான் பே பண்ணோடனே எனக்கு எல்லாமே லோட் ஆகி டிரான்சாக்ஷன் எல்லாம் இந்த பேமெண்ட் சக்ஸஸ் இருந்துச்சா. இப்போ டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணால் எனக்கு அந்த சலான் வந்து டவுன்லோட் ஆகிடும், ஓகேவா. நான் வந்து பேமெண்ட் பே பண்ண சலான், ஓகேவா. என்னோட பேன் கார்டு நம்பரு, நேமு, நான் எவ்வளோ பே பண்ணேன் எல்லாமே வந்துடுச்சு. பட் இதுதான் வந்து நமக்கான ப்ரூஃப், ஓகேவா. இதை எடுத்து வச்சுங்க. பட் இந்த சலான் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கோ இல்லை நாம் வந்து பே பண்ணதுக்கான ஒரு அத்தாரிட்டி இதுதான். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இதை முள்ளா முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் போய் செக் பண்ணணும் அப்படின்னா ஹோம் பேஜ்லேயே போயிட்டு நான் வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ணுறேன். இப்போ நம்ம லிங்க் பண்ணிட்டேன்ல, அதனால் இப்போ திரும்பவும் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்ப்போம், ஓகேவா. நான் அதுக்கு முன்னே செக் பண்ணேன், நான் லிங்க்ல இல்லை. இப்போ நான் வந்து அமௌண்ட்டை கட்டி லிங்க் பண்ணிட்டேன். இப்போ நான் லிங்க் செக் பண்ணணும் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஜஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட பேன் கார்டு நம்பர் போய் என்டர் பண்ண போகிறேன். அடுத்து ஆதார் கார்டு நம்பரு, பேன் கார்டு நம்பர் வந்து நான் ஃபுல்லாக என்டர் பண்ணியிருக்கேன். பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பரும் கரெக்டாக என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வியூ த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றது கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்றது ஷோ ஆகும், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாட் லிங்க்னே வருது. அப்போ என்ன சார் இதே வருது அப்படிங்கிறீங்கன்னா
நீங்க அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறம் 48 ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அது லிங்க் ஆகும். ஓகேவா? நீங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். அப்போ 48 ஹவர்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 நாள் இல்லை 3 நாள் வந்து ஆகும். அது ஒரு சில நாளை பொறுத்து உங்களுக்கு டிலே ஆகும். மேக்ஸிமம் அவங்க 48 ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்க இந்த 2 நாள் சென்று திரும்ப நீங்க செக் பண்ணினா உங்களோட இது வந்து லிங்க் ஆயிடும். பட் அந்த லிங்க் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற 2 இதுவுமே சேமா இருக்கணும். பட் இல்லை சார், நான் பே பண்ணிட்டேன், அமௌண்ட் எல்லாத்தையும் பே பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே ப்ரூஃப்ல வந்து நேம் சரியா இல்லை டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா நாட் லிங்க்ல தான் இருக்கும். ஓகேவா? பட் ப்ரொசீஜர் பிரகாரம் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை பே பண்ணிட்டாலும் உங்களுக்கு அந்த ரிசிப்ட் வந்துடும். நீங்கள் ரிசிப்ட் வச்சுக்கலாம். அப்படி ரிசிப்டே வரலனாலும் அமௌண்ட் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் போய் இதே மாதிரி லிங்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ உங்கள் ஐடி ப்ரூஃப்ல இருக்க நேம் அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக மெர்ச் பண்ணி எப்போ கரெக்டாக எடுத்துகிட்டு போய் திரும்பி கொடுக்குறீங்களோ அப்போ வந்து அப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ப திரும்பவும் பே பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? பட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுனீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.